ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ரெயின் ட்ராவல். அந்த ட்ரெயின் ட்ராவலர் பற்றின ஜேர்னி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து டெல்லி வரைக்கும் போகல, சென்னையிலேருந்து கேதார்நாத் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ வந்து இதை வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ட்ராவல்லையும் எனக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதை வந்து 3 பார்ட்டாக போடுறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் புல்லட்டில், டீசல் புல்லட்டில் ரெண்டுலேயுமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்னு சொன்னால் இல்லை. ஏன்னா இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சென்னையிலேருந்து கேதார்நாத் வரைக்கும் போட எவ்வளோ செலவாச்சு எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டில் நான் தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா சென்னையிலேருந்து கேதார்நாத் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2600 கிலோமீட்டர் கிட்ட வருது. இந்த 2700 கிலோமீட்டரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேரெக்டாக அங்கே போகாமல் ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் பிளான் போட்டேன். ஸோ எப்படின்னா, என்னோடய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா பகலில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியும், நைட்டு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியோ இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியோ அந்த அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிளான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள், அவர் கேதார்நாத், பத்ரிநாத் வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் நானும் தான் பிளான் போட்டோம். ஸோ டே 1, டே 2, டே 3 எப்படி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது எல்லாமே நாங்கள் வந்து பக்காவாக ஒரு பிளான் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக என்னாச்சுன்னா சக்ஸஸாக முடிஞ்சுதா, இல்லை வந்து நான் என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரெயினில் போகிறதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அது வந்து நார்மல் ஸ்லீப்பரில் போகலாமா இல்லை வந்து ஏசி கோச்சில் போகலாமான்ட்டு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மல் ஸ்லீப்பர் அப்படின்னா உங்களுக்கு 800 ருபீஸு, 2200 கிலோமீட்டருக்கு 800 ருபீஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 2100 வந்துச்சு. இது தேர்ட் கிளாஸ் ஏசி. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசினா 4000, 5000 அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், பட்ஜெட் ட்ரிப்பாகவும் வரும், கொஞ்சம் நிம்மதியாக போகணும் அப்படின்னால நான் ஸ்லீப்பரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏசிக்கு வச்சு தேர்ட் கிளாஸை சூஸ் பண்ணேன். நான் ஏன் ஸ்லீப்பரை ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா, ஸ்லீப்பர் கோச்சில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய சேனலில் வீடியோ பார்த்துருக்கேன். அதனால தான் நான் வந்து அந்த ஸ்லீப்பர் கோச்சை புக் பண்ணல. ஏன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சோலோவாக போகிறேன். ரெண்டாவது வந்து என்னோடய திங்ஸ்லாம் வந்து சேஃப்டியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஏசி கோச்சில் புக் பண்ணியிருந்தேங்க. இந்த ஏசி கோச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32 மணி நேரம் ட்ராவல் டெல்லி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 32 மணி நேரம் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் எனக்கு தூக்கத்துலேயும், 16 மணி நேரம் புது புது இடத்த வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி, அதாவது ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்த பார்த்துட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு கிடச்சிது. இந்த 16 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீஸ்ஃபுல்லாக கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சாப்பாடு. ஸோ நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணேன், என்னென்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் எடுத்துகிட்டு பிளான் பண்ணேன், தவிர சாப்பாடை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ என்னோடய ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுனால நான் அங்கே புது புது சாப்பாடு இருக்குது, நம்ம சாப்பிட்டு பழகிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆனால் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, அங்கே உள்ள சாப்பாடு செட்டே ஆகலை. ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து எனக்கு ட்ரெயின் வந்து 10 மணிக்கு நைட்டு, சண்டே நைட்டு 10 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து. ஸோ போனோன்னே எனக்கு டேரெக்டாக போய் தூங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து 8:30க்கு என்னமோ எழுந்திரிச்சேன். எந்திரிச்சதுக்கப்புறம் 9 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சது. சரி, கேன்டீனில் ஐஆர்சிடிசி கேன்டீனில் போய் எதாவது வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா, அங்கே போய் வாங்கி சாப்பிட்டேன். பூரியும் அதை உருளைக்கிழங்கு கூட்டும் கொடுத்தாங்க. எனக்கு சுத்தமாக அது செட்டே ஆகலை. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ராவல் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது மாதிரி எதுவும் ட்ராவல் அதாவது தமிழ்நாடை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, மறக்காமல் நீங்கள் வந்து என்ன ட்ரெஸ்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சாப்பாடுனால ஃபுல் ட்ராவலும் எனக்கு கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் நான் அதை பற்றி தெளிவாக போடுறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், சென்னையிலேருந்து வெளி மாநிலத்துக்கு எங்கேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால், கண்டிப்பாக அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு நாளுக்கு வந்து தேவையான இந்த திங்ஸை மட்டும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியாக பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணி இறங்குற வரைக்குமாவது நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக போகிற மாதிரி
நம்ம வந்து ஒரு ட்ராவலை வந்து பண்ணணுங்க. ஸோ வந்து காலையில் இருந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி குடித்து அதோட முடிச்சிடுங்க. மதியம் வந்து லெமன் சாதம் இல்லை புளி சாதம் ஏதாவது கிண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு பிரெட் ஆம்லேட்டு இல்லைனா ஒரு 2 ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ராவல் அதோட முடிச்சிடுங்க. ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு உங்களுக்கு வந்து ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி எதுவும் வந்துடாமல் இதனால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக போயிடுங்க. ஸோ இதை வந்து என்னோடய தனிப்பட்ட முறையில் நான் ஃபேஸ் பண்ணேன். அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ஆக்ரா போகணும்னு தெரியாது. ஏன்னா டெல்லியில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், டெல்லியில் இறங்கி ரிட்டன் டெல்லியிலேருந்து ஆக்ரா போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் டெல்லி வந்து 6:30க்கு ரீச் ஆகுது இந்த ட்ரெயின், செவ்வாய்க்கிழமை காலையில். கிட்டத்தட்ட 32 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7:30க்கு டெல்லியிலேருந்து ஆக்ரா கேனட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர், அந்த ஆக்ரா கேனட்டுக்கு வந்து நான் ஒரு டிக்கெட் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து அதாவது நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்ரா கேனட்டை தாண்டி தான் டெல்லி ரீச் ஆகணும்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஆன் த வேல வந்து எனக்கு டெல்லியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து எனக்கு பழக்கமான ட்ரெயின் ட்ராவலர். அவர் வந்து பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, சென்னைக்காக ஒரு வேலை விஷயமா வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட தான் கேட்டேன், ப்ரோ இந்த வண்டி டெல்லி ஆக்ரா போமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ப்ரோ இந்த வண்டி போகும். அப்புறம் வந்து நான் போட்ட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி இறங்கி டெல்லியிலேருந்து ஆக்ரா கேனட்டு போகணும்னு நினச்சேன்னா பிளானை நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு டெல்லியில் ரீச் ஆகிற முன்னால் ஆக்ரா நம்ம ரீச் ஆகிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் ரவுண்ட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டேன். டெல்லி டு ஆக்ரா டு மறுபடியும் டெல்லி, அந்த டிக்கெட் எல்லாம் பக்காவாக புக் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு பக்காவாக பிளான் பண்ணி தான் நான் போயிருந்தேங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு வந்து நான் ஸ்லீப்பர் போட்டிருந்தேன். எனக்கு 165 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. ரிட்டனும் அதேமாதிரி 165 ருபீஸ் தான் வந்துச்சு. ஸோ நான் வந்து டிக்கெட் ஆனால் கேன்சல் பண்ணிவிட்டு நான் ஆக்ராவில் இறங்கி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒன் வே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஆக்ராலேருந்து ரிட்டன் டெல்லிக்கு வர டிக்கெட்டை வந்து நான் கேன்சல் பண்ணாமல் அதில் ரிட்டன் வந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்ரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போனீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து ஆக்ராவுக்கு போகுது. ஸோ நீங்கள் ஆக்ரா இறங்கி அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ரிட்டன் வந்து டெல்லி வர்ற மாதிரி பிளான் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய தப்பை வந்து நீங்கள் பண்ணாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்ராவிலேருந்து நம்ம எப்படி தாஜ்மஹாலும் சரி ஆக்ரா ஃபோர்ட்டுக்கும் ஸோ எப்படி ட்ராவல் பண்ணணும், அங்கே வந்து எப்படி பார்கெயின் பண்ணணும் ஆட்டோக்காரங்கக்கிட்ட, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் வந்து எங்கெங்கே போனேன் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு கடைசியாக நான் வந்து டெல்லியிலேருந்து எப்படி கேதார்நாத் ரீச் ஆகினேன், எனக்கு ஓவரால் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு கடைசி வீடியோவில் நான் போடுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பழைய புல்லட்டை பற்றின டவுட்டு இல்லை ட்ராவல் பண்ணுற டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா, ட்ரெயின் ட்ராவல் பற்றின டவுட்டு எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கேதார்நாத் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வேணாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நாங்கள் போன விதத்தை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.